ரீசன்ட் டேஸில் சிம்ம ராசி பார்த்தோம் அப்படின்னா நிறைய பணவீக்கத்தை வந்து சந்திப்பாங்க. ஸோ பணம் அப்படிங்கிறது வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வருமானங்கள் அதிகம் இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் வரக்கூடிய நேர காலமாக இருக்கிறனால ஸோ ஒரு சில பரிகாரங்கள் பண்ணும்போது அதை நிவர்த்தி அடையும். ஸோ பண விஷயங்களில் கொஞ்சம் வந்து தடைகளை வந்துட்டு இது பண்ணி வருமானத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னா பச்சை பயிர் இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா பெருமாள் கோயிலில் புதன்கிழமைக்கு வந்து தானங்கள், அதாவது அர்ச்சகர் இருப்பார், அதை பச்சை பயிராகவே அவருக்கு தானமாக கொடுக்கும்போது ஒரு சில விஷயங்கள் கர்மா கிளென்சிங் நடந்து கொஞ்சம் மாற்றங்கள் வரும். ஸோ அதாவது எந்த ஒரு செயலுக்கும் ஒரு ஆப்போசிட்டான ஒரு இது வந்து இருக்குது. ஸோ அந்த தானங்கள் தர்மங்கள் அப்படிங்கிறப்ப அது வந்து நம்ம கர்மா வந்து ஒரு க்ளீன் பண்ணுறதுக்கு கிளென்ஸ் பண்ணுறதுக்கோ யூஸ் ஆகும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வரக்கூடிய தடைகள் தாமதங்கள், அதே நேரத்தில் பார்த்தோம்னா பண வரவுகள் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது சிக்கல் இருக்குது, கொடுக்கல் வாங்கல, இல்லை வருமானமே வரல, வேலைகள் மாற்றங்கள் வந்து புது வேலை வந்து எனக்கு அமையாமல் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சிம்ம ராசியாக இருக்கவங்க இந்த பச்சை பயிர் தானத்தை அருகில் இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு புதன்கிழமையான அர்ச்சகருக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த புதன்கிழமையான இந்த தான தர்மங்கள் வந்து நீங்கள் செய்யணும். ஸோ அப்போ செஞ்சீங்க அப்படின்னா ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கலாம்.